ஹாய் காய்ஸ், இன்றைக்கி மத்தியானம் சமையலுக்கு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். மச்சான் வந்து மீன் வாங்க போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி விட்ருந்தேன். சங்கரா மீன், அப்புறம் பாறை மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீனை கழுவுறதுக்கு முன்னாடியே புளி நனைய வச்சுட்டேன். மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. புளி கரைச்சல் கூட ஒரு தக்காளி பழமும் 2 பச்சை மிளகாவும் போட்டு மிளகா பொடியை போட்டு கொதிக்க வச்சாச்சு. அது கொதிக்கிற டைமில் இங்கே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காய் ஒரு 2 பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை போட்டு சூப்பராக அரைச்சி நம்ம குழம்பு கூட ஊற்றிடலாம். குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நம்ம மீனை போட்டுக்கலாம். அப்போ தான் மீன் உடையாது. மீனை போட்ட உடனே மீனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறணும். மீன் நல்லா கொதித்து சுண்டி வரும். அந்த டைமில் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். எப்பவும் போல் கடுகு, வெந்தயம், கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலையை போட்டு சூப்பராக தாளித்து ஊற்றிடலாம். என்ன தான் மீன் குழம்பு வச்சாலும் எங்கள் தலைவருக்கு மீன் பொரிக்கலைன்னா சாப்பாடு இறங்காது. ஸோ அவங்களுக்காக ஒரு 4-5 பீஸ் மீனையும் பொரித்து எடுத்துட்டேன். அவங்க வர வரைக்கும் சூடு ஆறாமல் இருக்கணும்ல, அதனால் ஹாட் பாக்ஸில் போட்டு சூப்பராக பேக் பண்ணிட்டேன்.